இதுதான் என்னோடய செகண்ட் இயரோட ஃபஸ்ட் இன்டர்ன்ஷிப்போட ஃபஸ்ட் டே. வாங்க டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குளிச்சுட்ட பிறகு ஃபஸ்ட் டேயே கலர் ட்ரெஸ் போட்டக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெத்து மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு காலையிலேயே யூனிஃபார்ம் மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். ஆக்சுவலாக நம்ம போகிறது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான், ரயில்வேல உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ்க்கும் லாயர்ஸ்க்கும் ஆகாது. ஸோ நம்ம அங்கே போய் நம்மளோட கெத்தை கொஞ்சமாச்சு மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அது ஏன்னு தெரில, போலீஸ்க்கும் லாயர்ஸ்க்கும் ஆகாது. வாட் ஐ திங்க்னா மேபி போலீஸ் கண்டுபிடிக்கிற எவிடன்ஸ்லாம் லாயர் தானே மறைக்கிறது, அதனால் கூட இருக்கலாம். எக்ஸாக்டாக தெரில. நான் லாயர் ஆகிட்டு சொல்கிறேன் கைஸ். இப்போ நீ எப்போ ரெடி ஆகிட்டு இனி நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இனி வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போகணும். டைம் ஆயிடுச்சு. இன்டர்ன்ஷிப் வந்து 10 மணிக்கு, மணி இப்போ 9:20 ஆகுது. வாங்க டக்குன்னு போய் என்ன ஃபுட்டுன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். நான் வந்து ஹாஸ்டலில் நிற்கிறனால நான் தான் காலையில் எந்திரிச்சு சாப்பாடெலாம் வச்சேன். இதுதான் என்னோட லஞ்சு கொண்டு போகணும். ஏன்னா மதியம் எப்போ முடியும்னு சொல்ல முடியாது, ஈவினிங் கூட ஆகலாம். இதுதான் நம்ம ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப். ஸோ அங்கே எப்படி இருக்கும்லாம் ஒரு ஐடியா இல்லை. போய் கேட்டோம். அப்போ ரொம்ப டஃப்பாக இருக்காது தான் நினைக்கிறேன். ஒர்க் எதுவாவது தருவாங்களான்னா அதை பற்றியும் தெரில. மேபி கிளாஸ் இருக்க சான்ஸ் உண்டு, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸோடலாம் இன்டர்ன்ஷிப் போகிறது நல்ல வைப்பு கைஸ். நல்ல ஒரு ஃபீலிங்காக ஃப்ரெண்ட்ஸோட போய் அங்கே போய் கிளாஸ் கவனிச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு வர்றது. வைப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி. அப்போது நம்மளோட மெனு இன்றைக்கி என்னென்னா சோறு, ஃபிஷ் கறி, பீட்ரூட் தோரன், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. காலையில் எந்திரிச்சு குக் பண்ணி கொண்டு போகும்போது ஏதோ ஆஃபீஸ்க்கு போகிற ஒரு ஃபீல் கைஸ். எந்திரிச்சு ஃபுட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குளித்து ரெடி ஆகி இன்டர்ன்ஷிப் போகுது. ஆக்சுவலி ஆஃபீஸ்க்கு போகிற ஒரு ஃபீல். ஆஃபீஸ்க்கு போகும்போது எப்படி இருக்குன்னா தெரில, மேபி ஆஃபீஸ் போனால் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசரமாக ரெடி ஆகி ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு பஸ்ஸுக்கு வரணும். இப்போ டைம் வந்து நியர்லி 9:30. நல்லா சுட வெயில் டைமில் பஸ்ஸு வேறு இல்லை. ஸோ நான் வந்து மெயின் ஸ்டாப் வர நடந்தே போனேன். நல்ல வெயில். எப்படியோ கஷ்டப்பட்டு பாரசாலை ஜங்ஷன் போய் பஸ் ஏறி நம்ம டெஸ்டினேஷன் வந்தாச்சு கைஸ். இங்கே வந்து பார்த்தா நம்ம காலேஜ்லேருந்து இன்னும் கொஞ்சம் பேர் இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ண வந்திருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தனால எஸ்ஐ சார் வர லேட் ஆகுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சாங்க. அப்போ நம்ம அங்கே வெயிட் பண்ணி இந்த காக்கா கூடலாம் பேசிட்டு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் நம்ம கொஞ்சம் கிளாஸ் எடுத்துகிட்டு டீ பிரேக் விட்டாங்க. டீ பிரேக் விடும்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து அப்பமும் முட்டைக்கறியும் கொண்டு வந்தா. அப்புறம் அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க டீ குடித்தாங்க. நான் வந்து அப்பமும் முட்டைக்கறியும் சாப்பிட்டேன். அது சாப்பிட்டுட்டு வெளியே கொஞ்சம் லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு, அதையும் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் கைஸ் வீட்டுக்கு. இதுதான் என்னோடய இன்டர்ன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் தேவிகா அண்ட் சஞ்சனா. அப்போ நம்ம 3 பேர் இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு தான் நடந்துகிட்ருக்கோம். அவங்க 2 பேரும் கொடையில் வந்தாங்க, நான் தொப்பி வச்சுட்டு வந்தேன். நல்ல வெயில் கைஸ். சஞ்சனா வந்து அவளோட பஸ்ஸுக்கு போயிட்டா. நானும் தேவிகாவும் என்னோடய ஹாஸ்டல் வந்து ஃபுட்டு சாப்பிட வந்தோம். மதியம் கொண்டு போன சாப்பாடு சாப்பிடலை. ஆக்சுவலி தேவிகா காலையில் கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு மதியோட சாப்பாடை நாங்கள் 2 பேரும் ஹாஸ்டலில் வந்து சாப்பிட்டோம் கைஸ். அப்படியே 2 பேரும் கொஞ்சம் பேசி ஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு இன்னையோட டேயை முடிச்சிட்டோம். அவளும் வீட்டுக்கு போயிட்டா கைஸ். பை பாய்.